அந்தம் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே ஈசனே மனிதனாகிறான். மனிதனான ஈசனே தன் உயர் ஞானத்தால் தன்னை அறிவான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சித்தர்கள் உலகமும் ஆன்மீக உலகமும் தேடி கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு விஷயம்தான் இந்த சிவரகசியம். சித்தர்கள் உலகம் உயிரின் ரகசியத்தை, இந்த உலகத்தின் ரகசியத்தை எல்லாம் கலந்த ஆத்மீக ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு பெரிய முயற்சிகள் செய்தன. ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்டு விட்ட பிறகு அந்த ரகசியத்திற்கும் நமக்குமே ஒரு சம்பந்தம் வந்து விடுகிறது. ரவி சார், அடுத்து நாம போக வேண்டிய இடம் பூமிகாத்தான் பட்டி. சரி சார்.
பூமி காத்தான்பட்டி உலக வரைபடத்தில் இந்தியாவின் தென்கோடி மூலையில் இருக்கும் ஒரு கிராமம். விஞ்ஞானத்தின் அறிவுக்கு எட்டாத பல அதிசயங்களை தன்னகத்தை சுமந்து கொண்டு இயற்கை வளங்களால் செழித்து நிற்கும் அழகிய கிராமம். விண்தொடும் மலை முகடுகள், சிவநாமம் சொல்லி விண்ணின்று விழும் அருவிகள், சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகள், பச்சை கம்பளம் விரித்த வயல்வெளிகள், எல்லாமே அதிசயங்கள் அதிசயங்கள். வாழ்க்கை என்பதன் ரகசியத்தை உலகத்திற்கு உலர்த்திய சித்த புருஷர்கள் இன்றைக்கும் உலா வந்து கொண்டிருக்கும் கிராமம். காற்று பட்டாலே ஆவியாக மாறிவிடும் திரவமான பாதரசத்தை திடப்பொருளாய் கட்டி சித்தர்களால் உருவாக்கப்பட்டு இந்த பூமி காத்தான்பட்டி கோவிலில் குடிகொண்டு அருள் பாலிக்கும் ஸ்ரீ ரசமணீஸ்வரர் விஞ்ஞானத்தின் அறிவுக்கு எட்டாத உலக அதிசயம். இன்றளவும் ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் இந்த சிவனாரை வழிபட்டு அருள் பெற சித்த புருஷர்களே வந்து செல்கிறார்கள் என்பது காலகாலமாய் தொடர்ந்து கொண்டிருக்கும் அதிசயம். இந்த ரசமணீஸ்வரரின் அருள் பெறாமல் இந்த கிராமத்து மக்கள் எந்த காரியத்தையும் தொடங்குவது இல்லை. 3 4 ரஞ்சனி விளையாட ஆரம்பிச்சிட்டியா? ரஞ்சனி என்ன வாட அடிக்கல? இல்லையா பாட்டி? அடியே நல்லா இழுத்து பாருடி. வீடி வாட அடிக்கல? ஆமாம் பாட்டி. நான் தான் சொன்னேன்ல. ஏய், பஞ்சாயத்து தலைவர் வீட்டுல யாரு பீடி பிடிப்பா? வேற யாரு? பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோட பையன் தான். என்னடி? இரு வரேன். ஊருக்குள்ள யாரும் பீடி சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு பிரசிடென்ட் உத்தரவு போட்டிருக்காரு. ஆனா அவர் புள்ள நீ வீட்டுக்குள்ளேயே பிடிக்கிற. அப்பா வந்தனே போட்டு கொடுக்கவா? அடச்சி, அது ஊதிட்டு தான் பேச. ஆமா, இது என்ன அநியாயமா இருக்கு? ஹாஸ்டல்ல இருக்கும்போது பழகிட்டேன், இங்க வந்தா பிடிக்காம இருக்க முடியல. தலைய வெடிச்சிரும் போல இருக்கு, தெரியுமா? அதுக்காக வீட்டுக்குள்ளேயே பிடிப்பீங்களோ? தெரிஞ்சா அப்பா என்ன சொல்லுவாருங்கிறது இருக்கட்டும். ஊரு கட்டுப்பாடு மீறினா உனக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, இதெல்லாம் வெளியூர் எங்கேயாவது போனா வச்சுக்க. நம்ம ஊர்ல வாலாட்டின சாமி குத்தமாயிடும். சொல்லிப்புட்டேன். நம்ம ஊர் சாமி பவர் என்னன்னு உனக்கு தெரியும்ல? ராஜதுர. ஐயோ ஐயோ அப்பா. ராஜதுர. அப்பா வர வந்துட்டாரு. உன்னதான் கூப்பிடுறாரு. வாசனை வராம வாயை கொப்பளிச்சிட்டு வந்து சேரு. சரி, நீ போன வர. ஐயோ, நிம்மதியா ஒரு சிகரெட் கூட பிடிக்க விட மாட்டாங்களே. என்னப்பா? உன் அண்ணன் எங்கம்மா? அண்ணன் உள்ள ஏதோ வேலையா இருக்குப்பா. தோ வரேன்னு சொல்லுச்சுப்பா. என்ன வேலையா இருக்கா? எரியிற நெருப்புல இருந்து வர்ற புகையை புடிச்சிட்டு இருக்கானோ? பாட்டி சும்மா இரு. ராஜதுர, எப்பவும் போல இந்த வருஷமும் நம்ம ஊர்ல கரும்பு அமோகமா விளைஞ்சிருக்கு. நம்ம வயல்லயும் நல்ல விளைச்சல் தான். அறுவடைக்கு முன்னாடி முதல் கரும்பை ஈஸ்வரனுக்கு படைச்சிட்டு நம்ம வேலையை துவங்கலாம். இதோ பாண்டித்துறை முத கரும்பு வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கான். நீ இதை கொண்டு வந்து ஈஸ்வரனுக்கு படைச்சிட்டு அறுவடையை ஆரம்பிச்சு வை. அட, இதுக்குதான் கூப்பிட்டீங்களா? எனக்கு ஒரே தலைவலிப்பா.
இந்த வேலையெல்லாம் நீங்களே பாத்துக்கங்க. அட என்னப்பா நீ வீட்டுக்கு மூத்த புள்ள, நீ தானப்பா செய்யணும். ஒவ்வொரு வருஷமும் நீங்க தானே செய்றீங்க, இந்த வருஷம் மட்டும் என்ன? இத்தனை வருஷமா வெளியூர்ல தங்கி படிச்ச, இப்பதான் படிப்பு முடிச்சிட்டு இங்க வந்துட்டல்ல. பா, இதுல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்ன விட்டுருங்க. அப்பா, அண்ணன் வரலனா என்ன, நான் வரேன். அம்மாடி, ஆம்பளை பிள்ளை செய்யற வேலையை ஆம்பளை பிள்ளை தான் செய்யணும், பொம்பளை பிள்ளை செய்யற வேலையை பொம்பளை பிள்ளை தான் செய்யணும். பாட்டி, வீட்டுக்குள்ளே இருந்திருந்து ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த காலத்துல ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசம் எதுவும் கிடையாது, யாரும் எந்த வேலையும் செய்யலாம். என்னய்யா உன் பொண்ணு இந்த பேச்சு பேசுறா? இவ அம்மா உயிரோட இருந்திருந்தா அடக்கி உடக்கி வளர்த்திருப்பா. நீ செல்லம் கொடுத்து கெடுத்துப்பட்ட. அம்மா, ஊருக்கு பிரசிடென்ட் நான் தான், இந்த வீட்டுக்கு பிரசிடென்ட் உன் பேத்தி இருக்கா. நான் என்னமா பண்ணுவேன்? அடியே, ஒருத்தன் கையில புடிச்சு குடுக்கற வரைக்கும் தான் உன் ஆட்டம் எல்லாம். புருஷன் வீட்டுக்கு போயிட்டீனா உன் நாட்டாம ஒண்ணு செல்லாது, தெரிஞ்சுக்க. அது அப்புறம் பாத்துக்கலாம். நாங்க இப்போ கிளம்புறோம், வாங்கப்பா போலாம். வரமா. நம்ம வேலையை நம்ம பாப்போம். கண்ணா, உன்னதாண்டா இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கோவிலுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நீ அக்கா வீட்டுல இருந்து பாத்துக்கப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னையா இன்னுமாமா அந்த சிவனை நம்புறீங்க? ஏன்பா? ஜனாதிபதிக்கு அமிச்ச கருணமனுக்கு இதுவரைக்கும் எந்த பதிலும் வரல. கருணமனை ஏத்துக்கலன்னா அப்பாவுக்கு தூக்கு தண்டனை உறுதி. ஏத்துக்கிட்டா ஆயுள் முழுக்க ஒரு ஜெயிலே கடக்கணும். அதனால அப்பாவும் அவரால நாமும் தினம் தினம் செத்து பொழைச்சிட்டு இருக்கணும். அதை விட நாம வேணாம் வேணாம் கண்ணா, உன் வாயில இருந்து எந்த அரை சொல்ல வர வேணாம். அதை தாங்கிக்கிற சக்தி இந்த அம்மாவுக்கு இல்லப்பா. என்னோட நம்பிக்கை எல்லாமே அந்த ரசமணி சுரரும் காக்கை சித்திரம் தான். நிச்சயமா கண்ணா, அவங்க ரெண்டு பேருமே உங்க அக்காவையும் அப்பாவையும் காப்பாத்துவாங்க. காப்பாத்துவாங்கப்பா, காப்பாத்துவாங்க. அவங்க எதுக்குமா காப்பாத்தணும்? அப்பாவும் அக்காவும் என்ன பாவம் பண்ணாங்க? மூச்சுக்கு ஒரு தடவை அப்பா ஓம் நம சிவாயன்னு உச்சரிக்காத நாளே கிடையாதுமா. அக்கா தினமும் அதிகாலையில கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற பூக்களை பறிச்சு மாலையா கோத்து சிவனுக்கு போடாத நாளே கிடையாதுமா. சாமின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி கஷ்டமே வந்துடக் கூடாது. கண்ணா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்மான்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய காலம்பா. அந்த கஷ்டத்துக்கு விடுவே இல்லாத போது அந்த சாமியை மட்டும் கூப்பிட்டு என்னமா ஆக போகுது? சரிப்பா, நான் கும்பல்ல. சாமியால முடியாதத மனுஷன் உன்னால முடியும்னா நீ படிச்சவன் தானே. நீயே உங்க அக்காவை அப்பாவை காப்பாத்து. அதுக்கப்புறம் நீ சொல்றத நான் கேக்குறேன். என்ன நடந்துச்சுன்னு கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டிய அப்பா மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் எந்த பதிலுமே சொல்லல. தோ பிரம்ம புடிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அக்கா. என்ன நடந்துச்சுன்னு கோர்ட்ல சொல்லிருந்தாங்கன்னா இவங்களுக்கு இப்ப இந்த கதி வந்திருக்குமா? மனுஷனால முடியாதது எதுவுமே இல்ல நம்புறவன் தானே நீ. நீயே முயற்சி எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி கொண்டு வாயே. என்ன கண்ணா, பதிலே காணோம்? ரசமணீஸ்வரர் நல்ல வழியை காட்டுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் நம்பிக்கை கெடுத்துறாதப்பா. நான் வரேன், அக்காவை பாத்துக்க.
ரவி சார் ஏசி ஆஃப் பண்ணிட்டு கார் கிளாஸ் இறக்கி விடு. சரிங்க சார். ரவி சார் ஸ்டாப் ஸ்டாப், வண்டியை நிறுத்து. சார் எதுக்கு சார் இந்த போர்டையே போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? போர்டு முக்கியம் இல்லை. போர்டில் இருக்கிற இப்போ நாம போயிட்டு இருக்கிற கிராமத்தோட பேர் பூமிகாத்தான்பட்டி. இந்த பேரே ஒரு விஷயத்தை சொல்லுது பாத்தியா? இந்த பூமியவே காக்கிற கிராமம்னு அர்த்தம். அப்படின்னா இந்த பூமியவே அந்த கிராமம் தான் காப்பாத்துதா சார்? அப்படின்னு ஒரு ஐதீகம். இன்னமும் சித்தர்கள் உலாவர பூமின்னு சொல்றாங்க. நிறைய அதிசயங்கள் நிறைஞ்ச கிராமம்னு சொல்றாங்க. உன்னை போலவே எனக்குள்ளேயும் நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கெல்லாம் பதில தெரிஞ்சுக்கத்தான் எங்கிருந்தோ இந்த கிராமத்தை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். வா போலாம்.